கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இப்போ 2ஆம் வருகையை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் இப்ப நீங்க வாசிச்சதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது. நீங்க வாசித்ததுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே என்ன இருக்குது? லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இப்ப புதிய ஏற்பாட்டின் சபையில இருக்கிற நமக்கு யாரு எடுத்துக்கொள்ளப்படணும்? அக்கினியும் கந்தகமும் வருஷிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதும் வானத்திலிருந்து அக்கினி கொட்டுவதும் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் வேத வசனம்லாம் எழுதப்பட்டிருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்ப புதிய ஏற்பாட்டின் சபைக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி காரியம்லாம் கிடையவே கிடையாது. என்ன கிடையாது? இந்த அக்கினி கொட்டுறதையோ, இந்த பூமியின் மேல புதிய ஏற்பாட்டின் சபைக்கு மேல, புதிய ஏற்பாட்டின் சபை மக்களுக்கு தண்டனை அதெல்லாம் கிடையாது. அது புதிய ஏற்பாட்டின் சபை நாட்களிலே நடைபெறாது. சிலரை துன்பப்படுத்துவார்கள், அதெல்லாம் நடக்கும். புதிய ஏற்பாட்டு சபையில் துன்பப்படுத்துவார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். குறிப்பாக பாருங்க, சூடான் தேசம், நைஜீரியா, ஒரு 10 நாடு போட்டிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான், வடகொரியா, இந்தியா, அப்படி ஒரு 10 நாடு போடுங்க. 10 நாடுகளில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். துன்பப்படுத்தப்படுவோம் யாரு? அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுத்தப்படுவார்கள். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். சரி, வாசி கேட்கலாம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலேயும் அப்படியே தான் நடக்கும். இப்ப அவர் எப்படி வெளிப்படுவார் தெரியுமா? அவர் வானத்துக்கு வருவார், மத்திய ஆலயத்திலே வருவார், புதிய ஏற்பாட்டின் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே இருந்து அக்னியும் கந்தகமும் கொட்டும். எங்க கொட்டும் தெரியுமா உங்களுக்கு? லோத்து வெளிப்பட்ட நாளிலே அக்னியும் கந்தகம் எங்க கொட்டப்பட்டது? லோத்து வெளிப்பட்ட நாளிலே அக்னியும் கந்தகமும் எங்கே கொட்டப்பட்டது? சோதோம் குமாரன் தான் கொட்டப்பட்டுச்சு. பூமி எங்கும் கொட்டப்படல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எங்க கொட்டப்படும் நீங்க நினைக்கிறீங்க? எங்க கொட்டப்படும் நினைக்கிறீங்க? உலகம் முழுவதும் கொட்டப்படும் நினைக்கிறீங்களா நீங்க? அப்புறம் எங்க கொட்டப்படும்? சோதோம் குமாரன் எங்க இருந்ததுன்னா தெரியுமா? சோதோம் குமாரா இப்ப இருக்கிற இஸ்ரேல் தேசத்துல இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடம் தான் உப்பு கடல். அங்கதான் சோதோம் குமாரா பட்டணம் இருந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ஆண்டவர் வெளிப்படும் நாளிலும் அக்னி கந்தகம் எங்க கொட்டப்படும் நினைக்கிறீங்க நீங்க? அதே இஸ்ரேல் தேசத்துல தான் கொட்டப்படும். ஏன் கொட்டப்படும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம்
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. அந்நாளிலே எந்நாளில இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய என்ன தேசம் போட்டிருக்கு? இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, என் பிரசன்னத்தினால் பிரசன்னம்னா என்னது? என் பிரசன்னம் எழுதியிருக்கு. ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் அவருடைய பிரசன்னம் ஆகிற பொழுது சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். உலகம் முழுவதும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். அப்புறம் பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன். யாருக்கு விரோதமாக? கோகுமாவுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாக அவங்களுக்குள்ளே யுத்தத்தை ஏற்படுத்துவார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கும். கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துவதினாலும் நான் அவனுடைய வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் அடிக்கும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வரிசிக்க பண்ணுவேன். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய பிரசன்ன வானத்தில் எப்பொழுது காணப்படுமோ புதிய ஏற்பாட்டின் சபை எடுத்துக்கொள்ளப்படும். லோத்து எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னு எப்படி சோதோம் குமார பட்டணத்தில் அக்கினியும் கந்தமும் வரிசிக்கப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டின் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த அக்கினியும் கந்தகமும் யார் மேல கொட்டப்படும் தெரியுமா? கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற மாகு கோகு அவனுடைய கூட்டத்தின் மேல அக்கினியும் கந்தகமும் வரிசை. இது எல்லாம் முதலாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு புறஜாதி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிற ஒரு காரியம். அப்படின்னா இடைவெளியெல்லாம் கிடையாது. எடுத்துக்கொள்ளப்படும், அடுத்த சம்பவம் நடைபெறும். அப்பொழுது மாகும் கோகும் அவனை சேர்ந்தவர்களும் அங்கே அழிக்கப்படுவார்கள். அப்பொழுதுதான் இஸ்ரவேல் மக்கள் தேவனைகளை காத்து கொண்டார் என்று அவர்கள் விசுவாசிப்பார்கள். அவர்கள் அந்த விசுவாசத்தில் இருக்க பொழுது ஒருவன் எழும்பி வருவான், நான் தான் வரப்போகிற மெசியா என்று வருவான். இதுதான் விசுவாசத்தோடு இவர்கள் விசுவாசத்தோடு இருப்பார்கள். ஒருவன் நான் தான் வரப்போகிற மெசியா என்று ஒருவன் வருவான், அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அவனுடைய நாட்கள் 7 வருஷம். கர்த்தர் வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16 வாசி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாயிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதனுடைய அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இப்போ ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணும்போது, சேனைனா என்னது? ராணுவம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கணும். இப்போ உலகத்தில் ஒரு சம்பவம்
எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு சம்பவத்தை நிறைவேற்ற போகிறார்கள். அது என்ன தெரியுமா? பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தனி நாடை அங்கீகரித்து இருக்கிறார்கள். காசா பகுதியையும் அந்த வெஸ்ட் பேங்க் என்று சொல்லுகிற பகுதியையும் பாலஸ்தீனத்திற்கு ஒரு தனி நாடு என்று அதை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார்கள். இதை இஸ்ரேல் தேசம் ஒத்துக்கொள்ளவில்லை. அது எங்களுடைய இடம், எங்களுடைய தேசத்தில் உங்களுக்கு குடியிருக்கிறதுக்காக நாங்கள் கொடுத்தோம், அதை நீங்கள் எப்படி அவங்களுக்கு தேசமாக நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் உலகம், ஐநா சபை எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது? நாங்கள் தனி நாடு அவங்களை அங்கீகரிக்கணும்னு சொல்லி சில நாடுகள் தூதரகத்தை கூட போட்டுட்டாங்க. சரி, இப்போ இஸ்ரேல் தேசம் கேட்க மாட்டேன்னு சொல்லுது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கடந்த வாரத்தில் வந்த செய்தி ஐநாவுக்கான இராணுவம் இப்போ பாதுகாப்புக்கு வரப்போகிறது. ஐநாவுக்கான வந்த இராணுவம் எங்கே வரும்? வெஸ்ட் பேங்கை சுற்றியும் காசாவை சுற்றியும் அந்த இராணுவம் வந்து நிற்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? ஒரு தேசத்தை அங்கீகரித்த தலைநகர் வேணும்ல, அந்த தலைநகரை எதுனா எருசலேமை ரெண்டாக பிரித்து பாதியை இஸ்ரேலுக்கும் பாதியை பாலஸ்தீனத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம்லாம் போட்டிருக்கிறாங்க. இதை இஸ்ரேல் தேசம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளனா என்ன நடக்கும்? இந்த உலக இராணுவம் வந்து சுற்றி நிற்கும். அதுதான் இங்கே வேதவசனம் சொல்லுது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமயமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சரி, இப்போ பாருங்க, அடுத்தது வாசிக்கிறேன். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், நல்லா கவனிக்கணும், யூதேயாவில் இருக்கிறவர்களுக்கு மலைக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். இந்த 3 சம்பவம் என்ன இது? 3 சம்பவம். யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகளுக்கு ஓடி போயிடணும். யூதேயாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? மலைகளுக்கு ஓடி போயிடணும். லோத்து குடும்பத்துக்கு என்ன சொன்னாரு? வெளியே போய் எங்க போக சொன்னாரு? சொன்னாரா? அதே தான் இங்க என்ன சொல்றாரு? யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போங்க. அப்புறம் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படணும். எருசலேமில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? வெளியே புறப்பட்டுறணும். அப்புறம் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு நகரத்துக்கு போகக்கூடாது. ஏன்? இப்ப அக்னியும் கந்தகமும் எங்க வரிசிக்க போகுது தெரியுமா? எங்க வரிசைக்கு நினைக்கிறீங்க? எருசலேம் மேலதான். அது ஒரு மலை மேல இருக்குது. அப்ப அக்னியும் கந்தமும் எங்க வரிசைக்க போகுது? சோதோம் குமாராவை விட்டு லோத்து வெளியே போனோன்னு அக்னி இங்க கொட்டப்பட்டது. அக்னி கந்தமும் சோதோம் குமாராவை கொட்டப்பட்டது போல இங்கேயும் கொட்டப்படும். அதனாலதான் யூதேயாவில் இருக்கிற எல்லா பேரும் ஓடி போய் மலைக்கு, எருசலேமுக்குள்ள இருக்கிறவன் வெளியே வந்துரு, கிராமத்தில் இருக்கிறவன் நகரத்துக்குள்ள வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் கொட்டப்படும். வாசிங்க, அடுத்து மேல வாசிங்க. எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டுகிற நாள் அதுதான். நீதியை சரி கட்டு. இந்த இதை கேட்டு இதை வாசிச்சு கேட்டவே தப்பிச்சு போயிட்டான. லோத்து கேட்டது போல கேட்டு வெளியே வந்தனால் லோத்துடைய குடும்பமா தப்பு வைக்கப்பட்டது. இந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு மலைகளுக்கு ஓடி போயிட்டா, எருசலேம் விட்டு வெளியே வந்துட்டா, அடுத்து என்ன சொல்லியிருக்கு? கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகாம இருந்தா அவன் தப்பித்துக் கொள்ளும். எழுதி இருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளை. அந்த நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஏங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் சொல்றாரு? இங்க என்ன சொல்லியிருக்கு? ஓடி போகணும். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போகணும். கர்ப்பவதி ஓட முடியுமா? பால் கொடுக்குற பிள்ளையை தூக்கிட்டு ஓட முடியுமா? அதை இங்க எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கனை உண்டாகும். எந்த ஜனத்தின் மேல? இஸ்ரவேல் ஜனத்தின் மேல.
இஸ்ரவேல் செய்த கர்த்தருக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களும் நிமித்தம் இந்த நீதியை சரி கட்டுகிற நாள் அந்த நாள் தான். பட்டய கருக்கினாலே விடுவார்கள், சகல புறஜாதிகளுக்கும் சிதறடிக்கப்படுவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியில் வரும் ஆபத்திற்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிற மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். இது எந்த வருக? மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள்னா இது எந்த வருக? இது 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகையில் மேகத்திலிருந்து வருவது எங்க வந்து இறங்குவாரு? அது இல்லை, அது கடைசியில் நடக்க போற யுத்தம். அது கடைசியில் நடக்க போற யுத்தம். இயேசு கிறிஸ்து எங்க வந்து இறங்குவாரு? ஒலிவ மலை மேல வந்து இறங்குவார். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மலை மேல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக இறங்குவார். இதுதாங்க 2ஆம் வருகை. நீங்க போட்டு காரியங்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது. என்ன செய்யணும்? முதல் வருகை 2வது வருகையை போட்டு குழப்பிக் கொள்ள கூடாது. நீங்க அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 2 பேதுரு 3:10 வாசிங்க. கர்த்தருடைய நாள். இப்ப பாருங்க, இந்த 2ஆம் வருகை எப்ப இருக்குமாமா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். இப்ப என்ன செய்யுமாமா? வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள் உருகி எழுந்து போகும். பூமியின் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் எப்படிப்பட்ட நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். எப்படி வெறும் ஆவலோட காத்திருந்தா போதுமா? மேல என்ன சொல்லுது? நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் என்ன வேணும்? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். தேவபக்தி இருக்கணும். நீங்க அப்படி இருந்தா இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு நீங்கள் ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இதுதான் 2ஆவது வருகை. ஏன்னா முதல் வருகையில வானமும் பூமி எரிந்து உருகியெல்லாம் போகாது. 2ஆம் வருகையில என்ன நடக்கும்? பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள் என்னது? ஐம்பூதங்கள். என்னது ஐம்பூதங்கள்? ஐம்பூதங்கள் என்னது? பேய் பிசாசம். காற்று, நீர், நிலம், ஆகாயம், தண்ணீர். அப்படிதானே? இந்த ஐம்பூதங்களும் எரிந்து உருகி போகும். பூமி முதல்ல கிரியைகளும் அழிந்து போகும். இதுதாங்க 2ஆவது வரை. இதெல்லாம் அழிஞ்சு போனோம்னா என்ன வரும்? அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே இல்ல என்ன வரும்? நம்மளோட கேட்கிறேன், என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 2ஆம் வருகையில யூதர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு புதிய வானமும் புதிய பூமியும் இந்த பூமியில உண்டாகும் என்று காட்டுகிறோம். சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருஷ ஆட்சி ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் இஸ்ரேல் தேசத்துல நடக்குங்க. உலகம் பூரா நடக்கும்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் வருகையை அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை, யூத மக்களை மீட்கும்படியாக மட்டும்தான் வருவார். அப்ப நடக்க போற சம்பவம் பூரா அங்கதான் நடைபெறும். இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசம் என்னதென்று நீங்கள் புரிந்திருக்கும் என்று நான் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கா? நீ மூணு தொடங்க கை கூப்பிட்டு புரியல எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசில் வச்சு இதோட அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி காரியங்களை வந்து நீங்கள் ஆழமாக வந்து மறுபடியும் போய் படித்து இதை குறித்து நீங்கள் தியானிக்கணும். சரியா? ஆகவே முதலாம் வருகை புதிய ஏற்பாட்டின் சபைக்கு, அதான் இஸ்ரவேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடக்க யூதர்களாக இருந்தால் கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், புறஜாதி மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ரெண்டாம் வருகையில் அவர் வர்றது தம்முடைய சொந்த ஜனமாகிய யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக மட்டுமே வருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், இதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அதற்கு முன்பாக அநேக சில காரியங்கள் இந்த பூமியில் நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. சில பேர் நினைக்கிறாங்க, ஏன் எங்கள் ஊழியக்காரர் எப்போ பார்த்தாலும் உண்மையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு, வருகையை பற்றிலாம் பேசுறதில்ல அப்படின்னு சிலருக்கு ஆதங்கம். எத்தனை பேர் வரைக்கும் ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வரைக்கும் ஆயத்தமாக இருக்கீங்க? என்ன 2 கையில் வருஷம் கீழே போயிடுச்சு, அப்புறம் கர்த்தருடைய வரைக்கு மட்டும் பேச்சா மட்டும் இங்கே ஆயத்தமாக இருக்கீங்க. அவர் இங்கே ஆயத்தமானாலும் சரி ஆயத்தமானாலும் சரி ஆண்டவருடைய வருகை இருக்கும். எப்போ வரும்? எப்போ வேணாலும் வரும். அப்போ ஆயத்தமாக இருக்கல அப்படின்னாக்க சொல்கிற ஏன் மேலே கோவப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவை என்ன? என்ன வேணும்? உண்மை, உத்தமம், கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், உறுதியாக இருப்பது, செபிக்கிறது, வேத வாசிக்கிறது, இதுதானே. இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா நாம் வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறது? அதுக்கு ஆயத்தப்படுங்க. நீங்கள் கர்த்தருடைய வேதமோ கர்த்தருடைய ஊழியக்காரனோ எச்சரிப்பின் செய்தி, ஆயத்தப்படு, உண்மையாயிரு, இதைத்தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து உங்களை கையை பிடிச்சி எடுத்துட்டு போக முடியுமா? நீங்கள் ஆயத்தம் ஆண்டவருடைய வருகையில் ஒரு ஊழியக்காரன் உங்களை பிடிச்சி கையை பிடிச்சி எடுத்துட்டு போக முடியுமா? லோத்து குடும்பத்தை போல தேவதூர்கள் வந்து கையை பிடிச்சி எடுத்து போவாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? ஒரு வசனம் சொல்லுது, அந்த நாளில் யோகுவா இருக்கட்டும், சாமுவேலா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், அது 3 பேரை குறித்து மட்டும் ஒரு சொல்லப்படும் தெரியுமா வேதாகமத்தில்? ஆபத்து நாளிலே யோபு, தானியல், சாமுவேல் இந்த 3 பேரையும் தான் கூட்டிகிட்டு போகணும். அவன் குடும்பத்தையும் அவன் சார்ந்தவனை கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்? உத்தமமாக இருந்தது யார்? யோபு, சாமுவேல், தானியல் 3 பேர்த்த மட்டும் சொல்லுது. இருக்கிறாங்க மற்றவங்க, இவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுது. ஆகவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க சபை என்பது இந்த ஜோசப் பிரேயர் கார்டன் சபை, இந்த சபை எடுத்துக்கணும் இல்லை. ஒவ்வொருத்தரும் சபை, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்வார். உண்மையாக இருங்க. கர்த்தருடைய சகோதரனை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். சத்திய வேதாகமத்திலிருந்து முதலாம் வருகை குறித்தும் இரண்டாம் வருகை குறித்தும் இதற்குள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை குறித்து எசப்பா நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் விளக்கியிருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு உங்கள் சத்திய வார்த்தையினாலும் உங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைப்படட்டும். தகப்பனே, உங்கள் வருகைக்கு நேராக எங்களை வழிநடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே
ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதிகமாய் வளர்ந்து உங்களுக்கு பரிசுத்தமாய் ஆண்டவரே உண்மை உத்தமமாய் காணப்பட்டு உங்க வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அழிந்து போகிற இந்த உலகத்தை நோக்கியே நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிராத படிக்கு ஆண்டவரே உங்களை உறுதியாய் பற்றி கொண்டு உங்களுக்குள்ள நிறுத்திருந்து உங்களுக்கு நல்ல கண்ணீரை கொடுத்து வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களை ஆசிர்வதிங்க ஆண்டவர். இந்த காணொலி மூலம் கேட்கிற இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. வருகிற நாட்களில இன்னும் மேலான காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாம மட்டும் மயப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தர் பிள்ளைய நம்மோடும் உலகத்தினுடைய எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுங்கள்.